படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கேங்காக போவோம். இங்கே வந்து தனியாக இப்போ ஒரு 5 பேர் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. ஒரு பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க, 4 பேர் வந்து பாஸ் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அப்போ ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரலையே, நம்ம ஏன் வரணும் இந்த கிளாஸுக்கு அப்படின்லாம் நம்ம மைண்டு திங்க் பண்ணும். ஏன்னா நானே இப்போ போன வருஷம் திங்க் பண்ணேன், தனியாக வரணுமா படிக்கணுமா அப்படின்னு. அப்படி மட்டும் யோசிச்சுடாதீங்க. இது உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் நீங்கள் அடுத்த வருஷம் வேலை வாங்கிடுவீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாங்க. இந்த ஃபீல்டுக்கு போகணும் அந்த ஃபீல்டுக்கு போகணுன்ட்டு ஒவ்வொன்றுக்கும் லைன் கிடைக்கும். அது மாதிரி நான் எஸ்ஐஜிடி செலக்ட் பண்ணேன், அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு இன்ஸ்டியூட் சப்போர்ட் நிறையா இருந்துச்சு. விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடச்சிரும். உங்களுக்கான டே ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடச்சிரும். கான்ஃபிடெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். என்றைக்குமே உங்களை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக படித்து பாஸ் ஆகிடலாம். அப்புறம் நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது வெற்றி. நீங்கள் கொஞ்சம் வருஷங்கள் லேட் ஆகலாம், ஒரு 2-3 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆனால் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிலையும் நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் எல்லாருமே நம்மளும் வரணும் அப்படின்றது தான் என்னோட எய்ம். அதனால தான் நான் ரயில்வே சூஸ் பண்ணி ரயில்வேல வந்து செலக்ட் ஆனேன். நீங்களும் எல்லாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து சர்வ் பண்ணுவோம். 2025 ஸ்டார்டிங்கில் தான் உங்களை மாதிரி 3rd இயர் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ 2025 முடிகிறதுக்குள்ளே ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டேன். தேங்க்யூ நேஷ்னல் இன்ஸ்டியூட்.